கட்டி வச்சான். சித்தப்பா சொல்லுப்பா நான் அனுப்பிட்டு போயா சித்தப்பா சொல்லுப்பா சித்தப்பா உனக்கு நான் யாரு அனுப்பிட்டு போயா நான் ஒரு நாளைக்கு கூப்பிடணும் சித்தவானு கூப்பிடணும் நாளைக்கு வீட்டுக்கு போறேன் இது ஒரு 2 செகண்ட் நாளைக்கு வீட்டுக்கு தான் போறேன் வீட்டுக்கு போனா அம்மாட்ட சொல்லி பூமி நாளைக்கு வீட்டுக்கு வரேனா புள்ளி நாடா நீ உருக்கி அடிக்கிறது நான் முட்டாளா நானு ஆமா நாளைக்கு வீட்டுக்கு தான் போறேன் என்னப்பா ஒண்ணு இல்ல நீ வீட்டுக்கே போய் எங்கன்னா போய் உனக்கு கேட்கல எங்க வீட்டுல ஒரே அண்ணன் பையா சித்தப்பானு கூடுவான் நாளைக்கு வீட்டுக்கு போனாக்கா கெட்டிக்கார மாமா உன் பொண்ணு கெடுத்து என்னடா எப்படியா விட்டுட்டோம்னா 20 லட்சம் பேர் இருக்கும் ஐயா என்னை பத்தி ஒன்று தெரியாது என்ன பண்ணலாம் நான் நண்டல எனக்கு கல்யாணம் எங்க அப்பா மகன் ஒரே ஒரு பையன் ஆனா பெரிய பணக்கார வீட்டுக்குள்ள ஓஹோ என் தாய்மாமன் பொண்ணு இருக்குது தாய்மாமன் பொண்ணு ஏன் தாய்மாமன் வீட்டுல ஒரே ஒரு பொண்ணு ஆனா எங்களை வேறவே பணக்கார வீட்டுக்குள்ள பரவாயில்ல அங்கேயும் சொத்து பத்து கிடைக்குது அங்கேயா நான் எப்படி வசதியான உள்ளவங்களோ அவங்க வசதி உள்ளவங்க ஓஹோ உனக்கு ஒரு 10,000 நிலம் கிடக்குது அவங்களுக்கு 10 நிலம் இருக்குது எங்க வீட்டு எப்படி கிணறு பம்பு செட்டு இருக்கு அவங்க வீட்டுல அதே மாதிரி இருக்கு கிடக்குது எங்க வீட்டுல எப்படி கடைக்கால போட்டு செவரி எப்பனாலும் அவங்க வீட்டுல கடைக்கால போட்டு செவரி ஆமா கேக்குற அப்புறம் கேள்வி ரெண்டு பேருமே வசதியான உள்ளவங்க பரவாயில்ல என் தாய் தந்தை பார்த்தாங்க எங்க தாய்மாமன் பொண்ணை கட்டி வச்சாங்க உங்க அம்மாவுக்கு அண்ணன் பொண்ணு உனக்கு தாய்மாமன் பொண்ணு கட்டி வச்சு என்னடா சோகத்தை கட்டு ஏண்டா கல்யாணம் ஆனோம் என்னைக்கு நீ தாலி கட்டினோ அன்னையில இருந்து ஒரு குடும்பம் நடத்த வேண்டியதா எங்கடா குடும்பம் நடத்துது அது வயசுக்கு வராது பொண்ணாட்டுக்குது ஏன் நீ அம்மா அவசரப்பட்டு நீ கல்யாணம் பண்ண என் தாய்மாமன் பொண்ணு வயசுக்கு வந்து வீட்டுல இருந்தா யாருன்னா பொண்ணுன்னு கேட்டு கட்டிட்டு போயிட்டா சொத்தும் போயிடும் சொந்தமும் போயிடும் ஓ அதனால நீ சொத்தும் போக கூடாது சொந்தமும் போக கூடாது அப்படின்னு அப்படியே பட்டுனே கேட்டு உங்க அப்பா அம்மா பார்த்து ஏதோ நம்ம உயிரா இருக்கும் போது நம்ம பிள்ளைக்கு எருக்கு மாலை முருக மாலை போட்டுடணும் தூக்கிட்டு போய் பொச்சிடணும் இல்லடா மஞ்சா அரிசி அள்ளி ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க சரி என் பொண்ணு தான் வயசுக்கு வரலையே நம்ம வீட்டுல இருந்துன்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னு பம்பாய்க்கு போயிட்டு வேலைக்கு ஏண்டா தம்பி இப்போ உன் பொண்டாட்டி பொதுவா பார்க்க போனா அரும்பு மாதிரி ஆமா அரும்பு எடுத்து போந்தா வாசனை வராது அப்படி பூத்த பூ எடுத்து போந்தா வாசனை வரும் இப்போ உன் பொண்டாட்டி அரும்பு மாதிரி அவ எப்ப பூ கொடுத்து எப்ப அவளை நான் எங்க பாப்புறோம் நீ போ பாப்பு அப்படி நான் என்ன பண்ண சரி நான் பொண்ணு வயசுக்கு வரல வீட்டுல இருந்து என்ன பண்ண போறோம் பம்பாய்க்கு போன வேலைக்கு பம்பாய் ஆமா ஓஹோ அங்க போய் 1.5 வருஷம் வேலை செஞ்சேன் அங்க போய் 1.5 வருஷம் அப்படியே சும்மா வேலை எக்கச்சக்கமான வேலை ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் 1300 ரூபாய் அப்பேற்பட்ட வேலை என்ன வேலை கக்கூஸ் கயிறு ரூம் பாத்ரூம் கயிறு வேலை போய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது ஒரு மனிதா பிறந்துட்டா போய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது எந்த தொழில் செய்தாலும் நம்மளுக்கு தேவை நீ வரியா நான் வர மாட்டேன் எனக்கு இங்க இருக்கிற வேலையை எனக்கு ஒண்ணுல நான் வாரி கொடுப்ப கடாசரம் தான் எனக்கு ஏன்டா வாரி கடாசரம் நம்ம வயசு வரல கிடையாது நான் கொடுத்து கடாசரம் எடுத்து திருடுதான் அதெல்லாம் நீ செஞ்சுக்கோ நம்மளுக்கு அந்த யுத்தம் நம்மளுக்கு இல்ல அப்படி 1.5 வருஷம் வேலை செஞ்ச உடனே என் ஊரு என் பொண்டாட்டி கிட்ட இருந்து எனக்கு ஒரு பம்பாய் லெட்டர் வருது என்னன்னு வந்து லெட்டர் உன் பொண்டாட்டி வயசுக்கு வந்துட்டானு லெட்டர் வருது இது ஒரு நல்ல விஷயம் தான் பரவாயில்ல அப்படி 10,000 ரூபாய் என் பொண்டாட்டிக்கு அனுப்புறா ஏன் மணி ஆர்டர் பண்ண எதுக்கு அப்படி என் பொண்டாட்டி வயசுக்கு வந்துட்டா என் சொந்த செலவே ஒரு மஞ்சள் தண்ணி சுத்துங்க அப்படி வீட்டோட சிம்பிளா ஒரு மஞ்சள் தண்ணி சுத்துறீங்க அப்படி 10,000 ரூபாய் மணி ஆர்டர் பண்ண அப்புறம் ஒரு 3 வருஷம் வேலை செஞ்சேன் 3 வருஷம் வேலை செஞ்சேன் ரெண்டாவது ஒரு லெட்டர் வருது அது என்னன்னு வருது உன் பொண்டாட்டி முழுவாம இருக்கா நீ எங்க இருக்கிற நான் பம்பாயில பொண்டாட்டி ஊரு தாங்கல அங்க இருக்க முழுவாம லெட்டர் வருது இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு ஒரு 15,000 என் பொண்டாட்டிக்கு மணி ஆர்டர் பண்ண எதுக்கு அப்படி என் பொண்டாட்டி முழுவாம இருந்தா என் சொந்த செலவுல ஒரு வளைகாப்பு நடத்துங்க ஒரு வீட்டோட ஒரு அப்படி சிம்பிளா வளைகாப்பு நடத்துங்க ஆமா ஏன்னா நீ வரலையா கிளம்பி எங்கடா வரது அங்க பணம் சம்பாதிக்க பேங்க்ல ஏற ஒரு 40 லட்சம் ஊட்டி கட்டணும் அந்த 10 நிலம் வாங்கலாம் இன்னும் 2-3 வீடு கட்டலாம் அந்த சொத்து மேல இந்த பணத்து மேல அப்படி போகுது எனக்கு அக்கறை அதெல்லாம் கூட்டு பார்க்க வரல சரி பொண்ணு முழுவாம இருக்காரு அப்படி ஒரு 15,000 அனுப்பிச்சு விட்டேன் அப்புறம் 4 வருஷம் வேலை செஞ்சேன் 3வது லெட்டர் வருது அது என்னன்னு வருது உன் பொண்டாட்டி 2வது புள்ள பேசுறான்னு வருது நீ எங்க இருக்கிற நான் பம்பாயில உன் பொண்டாட்டி அப்படி இருக்க 2வது புள்ள பேசுறீங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் ஒரு 20,000 மணி ஆர்டர் பண்ண எதுக்கு அப்படி 2வது குழந்தை பிறந்திருந்தா அது ஒரு காதலி விழா கொண்டாடுங்க அதுக்கு பிறந்த நாள் கொண்டாடுங்க அப்படி 20,000 அனுப்பிச்சு விட்டேன் ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சேன் நானே யோசனை பண்ணேன் மஞ்சள் தண்ணிக்கு போல நாளைக்கு அப்ப போல முத புள்ள பிறந்துச்சு அதையும் பார்க்க 2வது புள்ள பிறந்திருக்கு இதையும் பார்க்காம நம்ம ஊர்ல வந்து நம்ம தெருவுல வந்து நடந்து போனா காரி
அப்படின்னு துப்ப கூடாது. அப்படி துப்புறாலும் குடும்பம் நடத்தக்கூடாது. அந்த மாதிரி குடும்பம் நம்ம நடத்தக்கூடாது. அந்த மாதிரி பரம்பரை நம்ம கிடையாது. ஆமா, நாள் நைட்டே சொல்லியாச்சு இந்த கதை. சொல்லுண்ணா, அதான் ஞாபகம் இல்ல. போய் அதை வாசனை பண்ணி சொல்றேன். சொல்லிட்டுனா சொல்லுண்ணா, சொல்லிட்டீங்க. சொல்லுண்ணா, டேய், ஏய், சொல்லிட்டுனா. ஆமா அப்படியே உங்க மாமனார் வேற கதை சொல்றேன். அதுதான் நான் யோசிக்கிறேன். சொன்னா சொல்லிட்டேன். அது என்கிட்ட சொல்லல நீங்க. அதே காடி கட்டி இருப்பாரு. எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆகுது. என் மாமியா வீட்டுக்கு நான் போல போகல. இதுன்னு சொல்லன்னு சொல்லிட்டு போறீங்க. சொல்லல, ஏன்னா நீங்க ஒரு கதை தான் சொன்னேன். ஆனா மாமியா கல்யாணம் 3 வருஷம் ஆகுது. என் மாமியா வீட்டுக்கு நான் போல. போகல. ஏன் தெரியுமா? 6 மாசம் கூத்தாடுறேன். 6 மாசம் வேன் ஓட்டு போயிடுறேன். ஓ, ஏன்னா கரும்புலோட ஏத்தா வேனில போய் கரும்புலோட ஏத்துவாங்க. நீ தானே சொன்னா வேணும் ஓட்டு போட்டா. ஓல்சத்துக்கு டூருக்கு போயிடுவேன். ஐப்புக்கு டூருக்கு போயிடுவேன். நான் தான் வண்டி ஓட்டுறேன். அப்படி என் போனாடி என்ன பண்ணா, மாமா மாமா என்னைக்கு வந்து கைத்து பொண்ணுன்னு கேட்டு என் கைத்துல தாலி கட்டி உன் வீட்டுக்கு கிட்டு வந்து அன்னையில இருந்து எங்க அம்மா வீட்டுக்கு நான் போல அப்படின்னு சொன்னா என் போண்டாட்டி. நான் என்ன பண்ண, ஆமாண்டி போன்னு சொன்னேன். சரி வா போலாம், நீங்க போலாம் சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் பஸ்ல போறோம். போனீங்க. கொஞ்சம் தூரம் நடந்தே போறோம். காலாலே நடந்து போற. இல்ல பாடை கட்டி தூக்கிட்டு போறாங்க. பரவாயில்ல, ஏதோ ஒன்று லிப்ட் கட்டு போனதா. போனவனே எங்க மாமியார் தெருவுல போனவனே எங்க மாமியா எங்களை பார்த்தோன்னே எங்க மாமியாருக்கு கையும் ஓடல காலும் ஓடல. லக்கும் அடிச்சிருச்சு. ஆமா, இரும்பு எடுத்து கையில கொடு. இல்லடா, வராத மரும வந்துட்டாலே. வராத பொண்ணு வந்துடுச்சு. நம்ம மருமகளுக்கு எதுவும் ஒரு பிய பொண்ணாக ஆக்கி போடணும் அப்படின்னு பறக்கிறாங்க உன் மாமியார். வராத மருமகனுக்கு பீ பொண்ணாக ஆகி போடுவாங்க. இல்ல மருமகளுக்கு செய்யாத பழக்காத்த செஞ்சு போடணும். இதான் செய்யாத பலதாரம். ஏன்னா தாங்க இருக்கிறேன். என் மாமி என்ன பண்ணாங்க, என்ன கூப்பிட்டு மருமானி ரொம்ப வயசு கழிச்சு நீ வந்துக்கிறேன். அதனால நீ குஞ்சு கறி சாப்பிடுவா. ஒரு மாமி வந்து யாரவா போய் குஞ்சுல சாப்பிடு, சொரக்கா பிஞ்சுல சாப்பிடு. ஓ, அதான் ருசிக்கும். நானும் சாப்பிடுன்னு சொல்லிட்டேன். என் மாமி என்ன பண்ணாங்க, என் மாமனார் விட்டு வராத மருமகன் வந்துட்டான். வராத நம்ம பொண்ணு வந்துச்சு. உடனே சந்தைக்கு போய் ஒரு 3 கிலோ நாட்டு கோழி புடிச்சிருவான் அப்படின்னு சொன்னாங்க. நானும் என் மாமனாரும் சந்தைக்கு போனோம். போனீங்க, கண்ணாலே பார்த்து போறீங்க? இல்ல, சூத்தாலே பார்த்துட்டு போறோம். போய் எங்க அப்படி நானே சந்தைக்கு போடுவோம். போய் 3 கிலோ நாட்டு கோழி பிடிச்சோம். அதுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு சரி திரும்பி சும்மாதான் நடந்து போறோம். அப்படின்னு போண்டா வாங்கி சாப்பிட்டு போண்டா பையா. போண்டா ஆளுக்கு 2 வாங்கி சாப்பிட்டோம்னா வீடு வந்துடும். அப்படி போண்டா வாங்கி சாப்பிட்டு போற கொஞ்ச நேரத்துல வாய் கோய் ஆயிடுச்சுடா. ஐயா வாய கோயகோணும். ஆமா ஐயா, அரவா ஏன் தெரியுமா கோயகோன் ஆயிடுச்சு? அது எண்ணெய் சிக்கல் ஆட்டுக்குது. ஓ, ஏன்னா இன்னைக்கு 2 லிட்டர் எண்ணெய் ஊத்துவாங்க சுடுவாங்க, மீதி எண்ணெய் மறுநாள் எண்ணெய் ஊத்துவாங்க சுடுவாங்க. இந்த அரை சூடுல போண்டா மாவு போட்டா எண்ணெய் கோத்துக்கும். அந்த போண்டா கொடுத்தாங்க தின்னுட்டா. எப்படி அந்த வாயை மாத்த முடியும்? இந்த எண்ணெய் சிக்கல் போறாப்ல வைத்தியம் பண்ணணும். நான் யோசனை பண்ணேன். 5 ரூபாய் கொடுத்து 4 ரூபாய்க்கு வெத்தலையும் பாக்கு வாங்கிட்டேன். 1 பாக்கெட் சுண்ணாம்பு 50 பைசா, 2 பாக்கெட் சுண்ணாம்பு வாங்கிட்டேன். பாதி வெத்தலை 1 பாக்கெட் சுண்ணாம்பு என் மாமனாட்ட கொடுத்துட்டேன். அத போலவே பாதி வெத்தலை பாதி சுண்ணாம்பு நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு பிதிக்கி வெத்தலை வச்சு மென்னு தின்னத்தாண்டா வாய் அப்படியே வீங்க தடிப்பா வீங்க ஒரு ஜாடி கீழே தொங்குது நாக்கு. ஏன் தெரியுமா? முன்ன சுடுகாடு போயிருந்தா நடுகாட்டா எங்க தெரிஞ்சிருக்கும். நீ மின்ன வெத்தலை வாங்கி போடுங்க, உனக்கு அளவு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். தெரியாம போய் அன்னைக்குதான் முத வாங்கி போட்ட நாக்கு தடி வாங்கி ஒரு ஜாடி தொங்குது. எங்களை போலவே நாக்க தொங்க போட்டு எங்களுக்கு முன்னாடி ஒரு நாய் ஓடுது. அது ஒரு ஜாடி பார்த்த மாமா. நம்ம எந்த கடையில வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு வாங்கி போட்டோமோ அந்த கடையில நாய் வாங்கி போட்டு ஏதோ வைத்தியக்காரனை தேடி ஓடுது. இந்த நாய் வைத்தியக்காரனை தேடி ஓடுது. நாய் பின்னாடி நம்மள ஒண்ணா வைத்தியக்காரனை கண்டுபிடிச்சிடலாம். அப்படி நாய் ஓட ஒண்ணுமே ஒருத்தவங்க கொல்லில ஏறு ஓட்டலாம். நேரத்துல ஏறு ஓட்டிக்கிறோம். அவன் அன்னைக்குன்னு பார்த்து புலிக்காத கம்பு கூவி சாப்பிட்டா நாட்டுக்கு. ஓஹோ, அவன் ஒரு சுத்தி ஏறு ஓட்டுறது, ஒரு மொரகளை கைஞ்சு வைக்கிறது. ஒரு சுத்தி ஏறு ஓட்டுறது, ஒரு மொரகளை கைஞ்சு வைக்கிறது. இந்த மாதிரி 3 பாட்டியா கைஞ்சு 3 சுத்து ஓட்டம் 3 முறை கைஞ்சு வச்சுட்டோம். இந்த நாய் ஓடி போய் நடுப்பட்டில நாயை வச்சு அந்த தொங்கி போன நாக்கால கொஞ்சமா அப்படியே அந்த நாய் நக்க சிரிச்சிருப்பு கொடுக்க நாய்க்கு நாக்கு உள்ள போயிடுச்சுடா. அப்புறம் நான் பாத்துனா ஆமா எப்படியா நாய் பச்சளி மருந்து கண்டுபிடிச்சிச்சு. இந்த நாய் பச்சளை மூலிகை கண்டுபிடிச்சு நம்மளுக்கு கொடுத்துருச்சு. இந்த மூலிகை நம்ம சாப்பிட்டா அந்த நாய்க்கு எப்படி நாக்கு உள்ள போச்சோ அது போல நம்ம நாக்கு உள்ள போயிடும். அப்படி மாமா
நீ அந்த பட்டில வாய் வை. அந்த பட்டில வாய் வை. நான் இந்த பட்டில வாய் வைக்கிறேன். வாய் வைக்கிறேன். அந்த நாய் எப்படி ஆகிச்சோ? எப்படி ஆகிச்சோ? தானே. அம்மா ஒரிஜினல் நாய் அடிக்கிற இது. பூமலையில இந்த மாதிரி நாய் தான் ஒன்று. ஆனா இப்ப நான் இங்கே விட்டு போனா ஒரு வேலை இருக்காது பொம்பளைங்களுக்கு. ஆமா அதே நக்கிட்டு போயிடும். ஆமா அப்ப நான் பார்த்தேன். ஆமா வந்தமா நீ தின்னமா வாயை தொடச்சுமா நீ வெளிய சொல்ல கூடாது. நானும் வெளிய சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு சித்தப்பா என்ன எங்க மாமியார் தெருவுல இந்த மாதிரி நாய் சொல்ல தாங்க முடியல. திருட்டு நாய் எக்கச்சக்கம். லைட்டா தெருவு தொடர்ந்துதான் போதும். உள்ளார பூத்தி சாப்பாடு காலி இந்த போவ மொத்த சாப்பாடு காலி ஆயிடும். ஏன் பொண்டாட்டி என்ன பண்ணா தாலி கட்ட பொண்டாட்டி இல்ல வாடி வேண்டாம் அந்த பொண்டாட்டி இல்ல கட்டி வச்சுக்கிறா இதுதான் நான் கேட்டேன்டா. சரி மாமா எங்க அங்க போயிட்டு கட்டி போட்டு வரத்தா கேட்டியே உன்னை பத்தியா ஏன் பொண்டாட்டி பண்ணா எங்க மாமியோட காது தெருவாசி மூடிட்டு பின்னால வட்டமா ஜாமா காயிரா நான் போய் அதுவும் தொடர்ந்து சொன்னா பீத்தன நாத்து அடிச்சு அதோட கேவலம் இது இல்ல. நான் போய் என் மாமியோட காது தட்டுறேன். எப்படி நாலு வருஷமா தேடுறான். கதவு தர்றிய அப்படி சொன்னா பீத்தன வாசல் அதே மாமியா கதவு தட்ட போது என் பொண்டாடி பின்னாடி தான் சொல்லுவாங்க. ஐயோ பீத்தன நாய் தொலை தாக்க முடியல வந்து கதவு முட்டுதேன்னு வந்து கதவு தொந்த ஆரியாவா நான் மட்டுமா பீத்தினா ஒப்புன்னு சொன்னா கூட பீத்தினா அப்படி சொன்னதா நீ பீதா திண்டு வந்தீங்களா? ஆனா ஒண்ணு எனக்கு என் பொண்டாடி என்ன சண்டை வரட்டும். அட போடா பீத்துனே அட போடா பீத்துனே
கண்டிப்பா கேட்டிலே கிடப்பான் போட்டதை தின்னுவான் கட்டி வச்சு இடப்பான்னா அவன நாயாவன் ஆமா நாய் மாதிரி இருப்பான் எங்க குடும்பத்துல நன்றி உள்ளவன் அவன் கண்டிப்பா அவன் கேட்ல எந்த நேரமும் இருக்கிறான்னா அவன் பாதுகாப்பு தான் நாங்க வீட்டுக்குள்ள இருக்கிறோம் கண்டிப்பா ஆமா திறமையான வேலைக்காரன் கண்டிப்பா திறமையான எடுபடி பையன் அதெல்லாம் எங்க போயிருப்பான் அவன் மோலடி கூட்டம் உனக்கு நேரம் நீங்க நல்லா இருக்குது அவன் நல்ல பையனாச்சு அதுக்குதான் அவனை பெருமையா பேசுறேன் பாப்பா கெட்டியார் பாப்பா வாங்க வாங்க பூபதி வணக்கம் எங்கடா போய் இந்த மணிரா என் பொண்டாடிக்கு பால் குத்துட்டு வர தம்பி ஒன்றில போ நீ உன்னை கூப்பிடவே மாட்டவா அக்கா உன் பொண்ணு இப்ப உடம்பு சரியில்லை நல்லா இருக்கிறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்ல சொன்னா இட்டுமே முருகன் இந்த ஊசி போட்டு வந்தாரு நீ ஒரு சுத்து மூடு நல்லா இருக்கியா நான் நன்னா இருக்கிறேன் ஏன் என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு ஏன் அப்படி ஆயிட்டுமா தான் இருக்கிறேன் யார பார்த்தா ஆயிட்டா ஆமா ஆண்டவன் சொத்த அளவு எங்க எது புத்து பார்த்தா அங்க ஐயா என்னமே நல்ல பேர் நீ நல்ல பிள்ளை ஆமா நல்ல திறமையான பிள்ளை அப்படின்னு நல்ல மூளை உள்ள பிள்ளை நினைச்சேன் மூளை சூத்தி அவன் எம்மா பேசினாலும் அவனை நல்லவன் தான் சொல்லுவ நீ அம்மா உதவி பண்றான் யார பார்த்து ஏம்மா நான் சரி சொல்லுங்க இல்ல இந்த மாதிரி மாரத்தை பண்ண சத்தியம் பண்ண இல்ல சத்தியம் பண்ண முடியுதா அவங்களுக்கு சும்மா சொல்றாங்க ஆனா அக்கா வர ரொம்ப தப்பு அக்கா வீட்டு போனா உடனே பால் கொடுக்க என்ன பால் கொடுத்துட்டா பசுமாடு பால் கறந்து காப்பி போட்டு கொடுக்க மாட்டேன் ஆமா வர கொடுக்க மாட்டேன் எங்கேயே போறேன் இல்லடா உன் மேல பாசம் உண்டு 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 நல்ல திறமையா இருந்தா ஒண்ணு குறையில ஆமா சரி சரி நல்ல பிள்ளையா கொழி அதுடா கொழி அதுடா ஐயோ லேமா நானே டைம் நானே வாங்க போட்டேன் அதான் ஏமா இன்னைக்கு உன் கதை நல்லா இருக்குது யாரும் இல்ல சரி பொழுது போயிடும் வணக்கம் சரி ஐயா வணக்கம் பாந்தி வரும் சேர்த்து 2 பாட்டில் சாப்பிடு யார பார்த்து வணக்கம் பாடு தரும் கூட வரும் சொல் உழைப்பது மந்திரிக்காதீங்க அப்ப யானை வரும் பின்னே மணி யோசனை வரும் முன்னே கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் பின்னே கேடு மதி கெட்டதுன்னா பேசாதா மதி கெட்டு போடுவேன் என்ன யார பார்த்தேன் பத்தி உனக்கு தெரியும் நம்ம நெருங்கி அடிச்சு மாதிரி பேசுறியா பெங்களூர் அக்கா இல்ல என்ன பத்தி சொல்றலாம் ஓஹோ பெங்களூர் அக்காவுக்கு உன்னை பத்தி தெரியுமா அவளை பத்தி கால் மிஞ்சிட்டு போச்சு ஐயா அதான் ஆனா எங்க அக்காவுக்கு தெரியும் துருவாக்கா பட்டு உனக்கு அறிவியல் பண்ண பத்தி நம்ம ரோட்ல பாய போட்டு படுத்தமா தூணமா தார சேவந்தால கம்முன்னு இருக்கும் ஒன்ன பார்த்து சுத்திட்டு போயிடும் பூபதி சரியப்பா வாங்க ஐயா வணக்கம் 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 போடு வணக்கம் எங்க போறதுதா ஓடுது ஒரு பாட்டா பாட்டு போன் நம்பர் சொல்லுமா எனக்கு போன் இல்லடா பூபதி உனக்கா ஆமாண்டா எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுக்கலடா உங்க அப்பா வாங்கி தர மாட்டாரு எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுக்கல உங்க அப்பா வாங்கி தரலையா ஆமா நான் உனக்கு யாரு நீ வந்து பூபதி வேலைக்காரன் அப்படின்னா பகல்ல யாரு பகல்ல பூபதி தம்பி தம்பி அவன் அம்மா உதவி செஞ்சுக்கிறேன் ஆமா ஒரே உண்டு கோல் இல்லாம உனக்கு உதவி செஞ்சிருப்பான் இல்ல 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 எப்பா பார்த்தால் யாரு இது ஐயோ நானு பொண்ணு நிறுத்துருவா ஏதா எதுக்கு தெரியுமா பையனுக்கு பொண்ணு பார்க்க சொன்னேன் புரோக்கர் வேலை செய்யல நானு அந்த வேலை உண்டா ஏம்மா தெருக்கு தாடுவா புரோக்கர் வேலை செய்வான் வண்டி ஓட்டுவா காடு ஓட்டுவா எந்த வேலை உனக்கே உங்க மாமியாவை நான் தான் சேர்த்து வச்சேன் நல்லதே ஒரு ஆணும் பெண்ணு சேர்த்து வைக்கிறேன் ஆனா அது கூட நல்லா ஒரு கல்யாணம் ஆகாத ஆணு கல்யாணம் சூடு ஏவல் எல்லாம் எடுக்கிறாள் நான் எடுத்துரும் நீங்க நான் அப்புறம் கம்முனு முதல்ல புரோக்கர் இருந்தா வேலை காலன்றா அப்புறமா தான் பில்லு சூடி எடுக்கிறா எல்லா தொழில் சேரியும் வந்துருவாதியா அவன் பாப்பாக்கே மஞ்சள் தண்ணி நான் தான் சூடி வச்சேன் மந்திரவாதி எடுக்கிற அப்புறம் இங்க வா வேற பட்டு வாடா
கம்யூனிட்டி அறிவுல உனக்கு அது குடு 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 ஆஃப் பண்ணி போறா கம்யூனிட்டி ஆமா ஆமா ஊர்க்கே கேட்டு சரி எல்லாம் காட்டுறானு போ ஏய் ஏண்டா உங்க மாதிரி ஹெல்மெட் போட்டு ஐயோ யாரை பத்தி யாரு யார் போட்டது நீதான் பொட்ட கம்யூனிட்டி மாமியாருக்கே சொல்லுங்க 3 மாசம் அம்மா ஏற்கனவே குசுக்கு சமானம் வீட்டுல கிளம்ப என் பையன் ஒன்று அப்படியே எதாவது போறாரு என்ன பேரு என்ன பையன் சரி பூமதி என் அங்கையா வணக்கம் சபையை பார்த்தால் எப்படி விளக்கம் லட்சுமி கலாச்சி சபையை பார்த்தா உனக்கு என்ன விளக்கம் தெரியுதா எதுவுமே தெரியல சந்திரன் இல்லா வானம் சந்திரன் இல்லா வானம் ராமன் இல்லா போய் ராமன் இல்லா வேண்ட மந்திர அழகர் இல்லா சேனை சுந்தர புலவர் இல்லா சொல் சபை ஒருமே சொல்லலாம் அதுல வேணும் இதுல பூமி அதுல நட்சத்திரம் இதுல வானம் சுந்தர புலவர் இல்லா சொல் சபை சொல் இல்லாத வாழ்வு தந்தை இல்லா வீடு இரு சலமிலா வங்கை போல் தம்பி ஒரு பெண்ணை பார்க்கிறேன் அந்த பெண்ணுக்கு என்ன இருந்தா அழகாக இருக்கும் என்ன உனக்கு அங்க போகுது எங்க போறது எதுக்கு எதுக்கு நான் ஜாகிரதையா இருந்தீங்க பட்டுன்னு ஓடுவான் பட்டுன்னு ஓடி வருவான் ஆமா ஒரு நிமிஷத்துல வந்துருவாங்க ஆமா சரி பூபதி ஆனா வானம் இருக்குதே வானம் இந்த வானத்துல ஒற்ற அழகு நிலவு இருந்தா நில வந்து அழகா வானத்துக்கே அழகா ஆமா தடாகம் என்று சொல்லக்கூடிய குளம் குளத்துல தாமரை மலர் மலர் அழகாக இருக்கும் ஆமா ஒரு நாட்டுக்கு ராஜா என்று சொன்னா அவர் பக்கத்துல யாரு இருக்கணும் என்ன மாதிரி தகுதியான மந்திரி இருக்கு எனக்கு உனக்கு நீதான் இருக்கு என்னைக்கு வேணும் உனக்கு தான் நீ எனக்கு தான் சரிப்பா ஆமா சரி அப்ப தகுதியான மந்திரி இருக்க வேண்டும் ஆமா அப்ப அதே ராஜாவுக்கு 4 வகை படை இருக்க வேண்டும் ஆமா காலாட்படை குதிரைப்படை தேர்ப்படை 4 வகை படை இருக்க வேண்டும் அந்த 4வது படை யானை படை இல்லன்னு சொன்னா நம்ம ஆமா ஆமா அது போல நம்ம கப்பல் அந்த மாதிரி யானை இல்லனா ஒண்ணும் சட்டம் மதிப்பே இருக்காது ஆமா 10 மணிக்கு இட்லி வச்சனா ஒரு அடிச்சு இட்லி தின்றான் சரிதாயே சாப்பிடுற மாதிரி வேலை செய்வாங்க ஆமா தூங்குறது வேலை சாப்பிடுறாங்க என்னைக்குமே தூங்கணும் சரித்திரமே இல்லை பகல் அலமோதும் ஆமா என்னத்தையும் எங்கடா போய் அம்மா ஏன் கேட்டாலும் வாங்கி சாப்பிடுறாங்க கையில் அவசரப்பட்டு சரி விடு சரி அதனால தம்பி அந்த சபை என்று சொன்னால் ஒரு இல்லறம் என்று சொல்லக்கூடிய வீட்டுல என்ன செல்வம் தான் அழகா இருக்கும் பிள்ளை செல்வம் தான் இருக்கணும் இல்லை எத்தனையோ செல்வங்கள் இருக்கலாம் ஆமா குழந்தை இருக்கணும் வேணும் ஆமா அதே போல தம்பி குழந்தை சபை என்று சொன்னால் கட்டந்த கடந்தரவாங்க புலவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும் அதே போல அமர்ந்திருக்கிறார்களே அனைவருடைய பாதத்திற்கு அது அம்மனுடைய பாதத்திற்கு நாடக பேராசிரியர் அவருடைய பாதத்திற்கு நாடக அம்பர் அனைவருக்கும் தங்களுக்கு அடியேன் 1 கோடி வணக்கம் விளக்கம் சிங்காரி
விட்டுட்டு நான் மறக்கவே மாட்டேன். தேவகின்ற பேரை மறக்க மாட்டியா? ஆமா. சரி ஞாபகத்தை வச்சுக்கோ. அவன் ஏன் தெரியுமா? ஏன்பா? எங்க ஆயா பேரு தேவகிதான். ஓ இருக்கட்டும் இருக்கட்டும். ஏய் ஏய் அப்படி காட்டுறேன். எங்க ஆயா உனக்குண்ணா தேவகி. தேவகி என்று விளக்கமா பிரிந்து விட்டது. ஆமா. ஆனா என் தந்தையா என் தாயா என் கூட பிறந்தவர் யாரு? இன்னும் உங்க அம்மாவை நானும் பிரசவம் பார்த்தேன். என்ன கேட்கிறேன்? நல்ல பிள்ளைன்னு பார்த்தா என்னடா அப்படி பேசுற? நானும் அதான் கேட்கிறேன். நீ சொன்னாதானே எனக்கு தெரியும். அது மாதிரி சொன்னாதான் தெரியும். அவனை நம்பாத, என்ன மேலே அவன் நல்லவன் கிடையாது. அவன் குடிச்சா நிம்மதி ஏந்திக்க முடியாது. 1/2 மணி நேரம் ஆகும். அவன் போய் நம்புற போது ஆமா, நான் தான் குடித்தான். போடா குண்டுத்தாயா. சரி பபதி டேய் என் என்ன தந்தை ஏண்டாது குடு சொல்லி எட்டு நடப்ப பாக்ஸில் எட்டு வந்தானு பாட்டில் எல்லாத்தையும் அங்கே துட்டு தூக்கிட்டாங்க. நாய் குட்டியா அந்த பாக்ஸ் இல்லையா? நான் ஒரு 35 டிவி 800 நினைச்சேன். டிவிக்கு 800 நினைச்சேன். நாய் குட்டி அப்படின்னு அங்கே இருக்கட்டும். அது தேடுறதான் வர முடியும். நான் என்ன பண்ணுறேன்? அதான் செட் ஆகுது. பபதி ஏய் என் தந்தை வடமதுரை ஆண்டு வரக்கூடிய அந்த உக்கிரசேன மன்னன். ஓ உக்கிரசேன மன்னன். உக்கிரசேன மன்னனுக்கு உக்கிரவல்லிக்கும் பிறந்தவள் இந்த தேவகி. உங்க அப்பா அவருதானா? ஆமா. 7 வாழைக்காரன். ஐயோ ஏடா சரி மனுஷன் நல்ல என்னடா அவர்தான் அப்பாவா? நீதி நெறி தவறாத ஆட்சி ஆனா பண்ணவரே. பாவம் அம்மா உங்க அப்பா. ஏன் உங்க அப்பா தூத்த கேசம் ஒருத்தன். ஆமாடா. ஆனா தம்பி என் கூட பிறந்தவள் யாரு? என் தங்கை ரோகிணி. ஓ ரோகிணி. ரோகிணி தேவகி ரோகிணி. ரோகிணின்ற ரோகிணி. ஏய். அவன் வாயில வாட மாட்டேன் சொல்லு. ரோகிணி அவனுக்கு பிடிச்சிச்சு. ஏன் சனி? ஏய், என் பெயர் தேவகி, என் தங்கை பெயர் ரோகிணி. ரோகிணி. ஆனால் என் கூட பிறந்த இன்னொரு அண்ணன் இருக்கான். அண்ணா ஆமாண்டா. யாரு அது ஆளு? எங்க கேள்விப்பட்டிருக்கோம். அண்ணன் பேர் என்ன? அண்ணன் பெயரோ கம்ச பூபதி. அந்த தங்கச்சி. ஆமா பூபதி. அக்கா. என்னடா ரொம்ப நேரம் தம்பினா கூப்பிடுங்க நானு. அக்கா மனுஷி அக்கா. எங்க தெரியாம உன் மேல கை வச்சு அக்கா. அக்கா. உன் அண்ணனை மேல பிடிக்கும். உன் அண்ணன் எதை சொன்னாலும் சொல்லு. பாடி சொல்றேன். இது ஏறிதா? சரி என்ன ஊரு? கோட்டையா? அடுத்த வந்தா சரி சாமி உன் முன்னாடியே பிடிச்சிடலாம். 1 2 2 ஏதோ கணக்கு நோட்டாடுது. 3 4 ஐயா அதுல ஒண்ணுமே வாதல் 5 நன்றி. என்ன மணி கடமுடா ஏறிட்டு போய்யா? நீயே படிச்சதான் படிக்க முடியும் உங்களுக்கு. பைத்ராவா இங்கப்பா மார்க்கிறாள் எழுதிக்கிறியா? பட்டப்பட்ட எழுதுவாங்க. இது கேட்டா சொல்ல போகுது. ஏமா நிஜமா பாருங்க நான் படிக்கிறேன். நான் இதை சரி நீ சொல்லு. நீ எழுதி எனக்கு புரியல. அப்படி சொல்லு. படிப்பா நீ கிட்ட ரொம்ப படிச்சவர் தான். என்ன நான் குடிச்சவரு ஒன்னொன்னா நீ சொல்லு. பிரணிகா ஜேபி பிரணிகா பிரணிகா ஏவா இது சூப்பர். இது முழுக்க நான் என்ன பண்றது? ஏன் சமையலா உங்க அத்தையா? சரி போயிட்டு வா. நீ அப்படி சொல்ல வர பேர விட்றா. என்ன பண்றது? போதுண்டா விட்றா. ஏன் போயிடலாம் இது எல்லாமே இங்கிலீஷ் எழுதிச்சு. லாஸ்ட்ல பிரணிதா அது மட்டும் தமிழ் எழுதி வச்சுக்கிறேன். வா ஏமா பேர் கேட்டு வா. தங்கம் வா. போதுண்டா பேர் படிக்கல. பிரணிகா என்ன படிக்க பிரணிகா பேர் சொல்லி சொல்றேன். கோட்டையா? இளவரசன கோட்டையை சேர்ந்த பாப்பா பிரணிதா. பிரணிதா இந்த கெட்டிக்கார ராயல் பப்புனுக்காக 50 ரூபா கொடுத்துள்ளோம். அவர் குடும்பத்தில் அந்த பெண்ணுக்கு அந்த குழந்தைக்கு கல்வி பலம் மக்கள் பலம் என்னைக்குமே ஏமா இந்த சபைக்கு நீ வந்துட்ட. கண்டிப்பா உன்னுடைய இல்ல உன்னுடைய எய்ம் என்ன? உன்னுடைய லட்சியம் என்ன? கலெக்டரா? எனக்கே அப்போ நான் ஆகும். ஆனா என்ன மட்டும் பிடிக்காத. நான் பல விதமான கேஸ்ல மாட்டிக்கிறேன். நீ கலெக்டரா வரையமா அதே போகும். 50 ரூபா குடும்பத்தார் அவர் குடும்பத்தில் உண்டியில போடுங்க. அதெல்லாம் அம்மா கண்டுபிடிக்காத உண்டியில உனக்கு தெரியாது.
என்னப்பா ஐயோ டேய் சாதாரண ஆளு எங்க அண்ணன் என்ன அப்படி பேச அவரை பார்த்தா ஊரே நடுங்கும் அவர் பேரை கேட்டா நடுங்கின்னு காலையில என்ன பார்த்து நடுவான் ஐயோ ஏன் 1000 ரூபாய் கேப்பணும் ஓ எதுக்கு நடந்து வர மாட்டாரு வரமாட்டான் அப்படியே கடன் கொடுத்துன்னு சொல்லிட்டு ஓரம் ஒதுங்கிட்டு ஓ போச்சுடா மிரட்டலாம் மூத்த கீட்டு வாங்கினா சரி இப்ப கேக்குறாருல சுத்தா சரி விடு என்னடா முட்டிக்கால்லாம் வலிக்குதா எங்க விக்கிறாங்க தெரியல தலை வலிக்குது டேய் பேசி போகல டேய் அது விடு அப்படி அண்ணன் கம்ச பூபதி ஏய் எங்க அண்ணன் ஒரு பயங்கரமான கொடுமைக்காரன் பயங்கரமான குடிகார சொல்லு ஐயோ எல்லாத்தையும் சொல்றேன் எல்லாத்தையும் தான் பண்றான் குடிக்கிறான் பெண்களுடைய கற்பை கெடுக்கிறான் எல்லாம் அடிக்கிறான் ஆமாண்டா உங்களை சும்மா உள்ள அண்ணி அடிக்கிறான் எல்லாரும் போட்டு ஆனா சொன்னி எங்க அண்ணன் இந்த ஊர்ல எங்க ஊர்ல தெரு வீதியில நடந்து வந்தான்னு சொன்னா ஊர்ல இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கதவு பூட்டிக்காங்க ஓஹோ அப்பேற்பட்ட கொடுமைக்கார பாவி ஐயா ஆமா ஐயோ கம்சம் வரான்னு சொன்னா எல்லா பெண்களும் நேத்து கூட உன் ஊரு உங்க அண்ணன் அடுத்த ஒரு 3 கேள்வி அலர் அடிச்சுட்டு ஓடியா ஐயோ கைவின்னு விட மாட்டான் அதே பத்தி விட மாட்டான் 3 கேள்வி பறக்குது அந்த மாதிரி தம்பி அதை விட தொடப்பாட்டி எட்டு வந்துருப்பாங்க அதெல்லாம் பறப்பான் ஊர்ல இருக்கிற பெண்கள் தான் பயப்படுறாங்க ஆனா நாங்களும் நானும் அவங்க தங்கச்சி தானே தேவைக்கு ரோகிணியும் அண்ணன் வரான்னு சொன்னா நாங்களும் போய் கதவு சாத்திக்கினாதான் உண்டு ரூம்ல இருந்தாதான் உண்டு இல்லைன்னா எங்களை தங்கச்சி நினைக்க மாட்டான் ஐயோ எங்களை கெட்டுருவாண்டா அப்பேற்பட்ட குடிகார பாவி குடும்பக்கார பாவி நேரம் அண்ணன் கூட பொண்ணு நம்ம என்ன சொல்றேன் எனக்கு என்ன அண்ணன் போடுறோம் பட்டு தூங்குறோம் ஒரு பத்தத்துல அதனால தம்பி ஆனா நானும் என் தங்கச்சியும் என் கதை கேளுங்களா என் தங்கச்சியும் வயசுக்கு வந்து நான் வயசுக்கு வந்தீங்களா ஆமாண்டா யார கேட்டு வந்தா யார கேட்டு வந்தியா யார கேட்டு வயசுக்கு வந்தா யார் தங்கச்சியா என்ன கேட்டுதான் வரணும் உன் தங்கச்சி உன்னை கேட்டுதான் வந்தா ஐயா யாரு கேட்டு வந்தா என்ன எல்லாம் ஊர்ல 35 கேள்வி இருக்குது அந்த கேள்வி என்ன கேட்டு தான் வயசுக்கு வந்துச்சு ஏன் நான் லெட்டர் போட்ட வர வச்சா அது வந்துச்சு நான் யாரு கேட்டு வந்தா இன்னொருத்தோட வந்தா எனக்கு போன் பண்ணு சரிப்பா ஒன்று வெட்டி போன் நம்பர் 999 வாங்க சொல்லிட்டு எனக்கு மெண்டலாகாது சொல்றேன் வயசு வந்தா சொல்லணும் சரி சொல்றேன் சொல்லிடுமா சரி வைகாசி மாசம் 27ஆம் தேதி சொல்லிடு சரி ஆனா டேய் கல்யாணம் ஆகாது ரொம்ப நாளா சில காலமா இருக்கிறோம் நாங்க வயசுக்கு வந்து வயசுக்கு வந்தா பட்னு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் அட ஏண்டா பணக்கார வீட்டுல பொண்ணு இருந்தா கேட்காதே கிழி போச்சோம் கேள்வா போச்சு அந்த மாதிரி கணக்காதான் நாங்க கேள்வியாதான் ஆயிடும் முழுக்குது மட்டும் நான் ரதி தேவையாடி அப்படிதான் ஆயிடும் தான் நினைக்கிறேன் ஏன்னா என்ன நாளுக்கு வரையும் எப்பவுமே ரதி தேவையா சரி இந்த பூபதி ஆனால் அவன் சொன்ன மாதிரி பெண்ணு கேட்க வந்து பெண்ணு கேட்டு ஒரு வயசுக்கு ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்க மாப்பிள்ளன்னு வந்து பொண்ணு கேட்டு கட்டி போனாதான் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகும் ஆமா ஆனா மாப்பிள்ளை வராங்க என்ன பொண்ணு பாக்குறாங்க ஆனா எங்க அண்ணன் பூபதி எங்க அண்ணன் கம்ச பூபதி இருக்கான் பாரு பூபதி தானே அவன் பேரும் அவன் பேர் பூபதி என் பேர் பூபதி கம்சன் அவன் என்ன பண்றான் இங்க யாரா பொண்ணு பாக்கணும் இங்க எவன்டா அவனுக்கு பொண்ணு கொடுன்னு சொன்னா அப்படின்னு குடிச்சிட்டு வந்து ஒரே அம்மக்கெல்லாம் எல்லாரையும் வந்து உள்ள அடிக்கிறது ஏண்டா அப்போ ஒரு வீட்டுக்கு வந்த பெண் பார்க்க வந்த மாப்பிளைய ஈத்து போட்டு அடிச்சான்னு சொன்னா ஏவன்டா பொண்ணு கேட்க வருவான் என் வீட்டு தேடி எங்க வீட்டு தேடி ஒரு பையன் வருவானா ஒருத்தர் வர மாட்டேங்கிறான் வேற உங்க அப்பா வேற எல்லாம் பெருமையா சொல்லிட்டு போறான் 2 பொண்ணும் சேலத்து மாம்பழம் அழிவு போகுது அப்படிதான் போக போல ஒட்டி எங்க கிட்ட கடாச போடணும் அப்படிலாம் கிடையாது ஆனா தம்பிடே கேட்காதே நாங்க வீட்டுல ரொம்ப நாளா இருக்கிறோம் ஒரு பொண்ணு பூபதி உங்ககிட்ட மட்டும் நான் சொல்றேன் ஏண்டா ஒரு பொண்ணு வயசுக்கு வந்து எம்மா நாள் தனியா படுக்க முடியும் தனியா வருகிறா ஆமாண்டா நீ தனியா வருகிறா தனியா தான் கேக்குறான் அப்படி கேக்குறான் ஏன் தெரியுமா கேக்குறான் நீ தனியா இருக்கிறன்னு சொன்னா அவன் துணையா வந்து உன்னை சனியாகலாம் கிட்ட சேர்க்காத அவனுக்கு கல்யாணம் தான் அவன் மாட்டேங்கிறான் வீட்டுல மந்திரியா பாப்பா வராண்டல சுந்தரனே ஆமா ஒரு சிக்னல் கொடுத்தா வந்துருக்கு போறா நேரம் வாய் வேலை கிடற பையன் நீ கேட்ல கிடக்குற பையன் நீ எடுபடி பையன் நீ வந்து நியாயமா செத்தா மண்ணு தான் தின்னு போறோம் இது வரைக்கும் அனுபவிச்சுட்டு போவோமே அதுக்கு ஏன் உட்காந்து நினைக்கிறான் சித்தா பேரான் அங்க போ அது செத்த மண்ணு தான் தின்னு போது எல்லாம் இப்ப லாட்ஜில் விட்டு வந்துக்கிறான் ஐயோ அப்படியே சொன்னப்பையா
ஓ நான் போய் சொல்றேன் நான் சொல்றேன்னா இல்ல எங்க வந்தா நமக்கு பணம் தேவை ஆமா ஓ யார் எங்க போனான்னா அங்கதான் இப்ப என் குடும்பத்துல எல்லாத்தையும் அங்க விட்டு வந்துக்கிறேன் என் மத்த நடிக்கிறேன் அவன் தங்கிச்சு அங்கதான் விட்டு வந்துக்கிறேன் இல்ல அவன் புது கேராக்கி வந்துக்குது ஓ புது கரைக்காது புது கேராக்கினா 2300 ரூபா இப்போ மொத கேராக்காதான் சரி பூபதி அப்படி என் தாய் தந்தை இருவரும் பெண்ணுக்கு கல்யாணம் ஆகுது வீட்டுல இருக்கிறாளே அப்படின்னு அவங்க ரொம்ப கஷ்டமா இருக்கிறாங்க வேதனைப்பட்டு இருக்காங்க நம்மளுக்கு ஒரு நாம நல்ல 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 தாய் தப்பனா இருந்து நம்ம பிள்ளை இப்படி வளர்த்துட்டுமே நம்மளுக்கு கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பிள்ளை பிறந்துட்டானே அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறாங்க எங்களை என்ன நினைச்சு வேதனைப்படுறாங்க இந்த நாட்டு மக்கள் நினைச்சு வேதனைப்படுறாங்க கண்டிப்பா நினைப்பாங்கதான் அம்மா ஆனா உங்க அப்பா ஆட்சி செய்யும்போது நாட்டு மக்கள் நல்லா இருந்தாங்க கட்ட வாசமா அவன்கிட்ட கொடுத்துட்டாங்க என்ன அண்ணன் என்ன பண்ணா தன்னுடைய தந்தை தலையில இருக்கக்கூடிய திருமுடி அவனே புடிங்க அவனே அரசன் ஆயிட்டான் அது மட்டும் இல்லாம அந்த பள்ளிக்கோட்டை இடிச்சு கஞ்சா செடி போடுறான் இடிச்சு நம்மகிட்ட சாரம் காசுறான் அப்படி நடக்கூடாது பள்ளியாட்சி எடுத்து சைடு கடை வைக்கிறான் பாருங்க அந்த மூலையில பூ கடை வைக்கிறான் பூ வாங்கி உள்ள ஒரே சொல்லியே சரி சரி அதனால தம்பி எங்க நாடே இப்ப கொடுங்கோல் ஆட்சியில் இருக்குது ஆனா ஆனா இன்று தினத்துல என் அண்ணன் கந்த பூமதி கூப்பிட்டுருக்காரு நீ மட்டும் தனியா போறியா நான் தானா என் கூட்ட கீச்சுறான்டா கண்டிப்பா கீச்சு 10 தையல் போடுவோம் ஆமாண்டா டே யாரு கூட சொல்லி என் தங்கை ரோகிணி கூப்பிட்டு தான் போகணும் ஏன்னா அதுல நான் வாங்குறதுல பாதி அவன் வாங்க மாட்டலாம் ஏன்னா கூட்டு போறீங்கம்மா ஏன் நீ வாடா ஆல்ரெடி முயசா நான் வாங்கிட்டேன் ஏன் நீ வாடா எனக்கு துணையா வாடா நீ யாரோ நான் யாரோ டே நல்லா நம்ம அப்படியே பழகணும் என்ன கை விட்டு போற இப்ப மட்டும் பாக்கணும்ன்றியா ஏன் மந்திரி அது போய் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அப்ப வேலைக்கார பையன் நீ வாங்கிட்டு பையன் இப்ப உதவ வந்து நான் வரணுமா அடி வல்லார போய் போடி இந்த நேரத்தில் தங்கி ரோகிணி சீக்கிரம் ரோகிணி